அட போங்கடா, நீங்களும் உங்க பாசனை அறுத்துட்டு போனதை நினைச்சா ஈரக்குலைய நடுங்குது மாப்ள. ஏ மாப்ள, கடைசி வரைக்கும் அண்ணமையில ஒரு உசுரை இப்படி மனசுக்குள்ள சுமந்துகிட்டு இருந்தது எனக்கு தெரியாம போயிடுச்சு. அப்போ அந்த பையனோட நினைப்ப மனசுல இருந்து இறக்கி வைக்க முடியாம தான் என் பொண்ணு உசுரை விட துணிஞ்சிருக்கா. என் பிள்ளைய நானே இழந்துட்ட மாப்ள. என் பொண்ணுக்கு அது பிடிக்கும் இது பிடிக்கும்னு செஞ்சு கொடுத்த எனக்கு அவன் மனசுல உள்ளவன தெரிஞ்சு வைக்காம போயிட்டன. என் புள்ள அண்ணமையிலுக்கு ஒத்த உறவு ஆத்தான்னு ஒருத்தர் இருந்திருந்தா என் புள்ள தைரியமா ஆசையை சொல்லியிருக்கும். என் புள்ள வாயை தந்து சொல்றதுக்கு ஆள் இல்லாம விஷத்தை எல்லாம் குடிச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டுடுச்சு. அண்ணமயில அண்ணமயிலுன்னு ஆளாளுக்கு உசுர கொடுத்து கூப்பிடுவீங்களடா. அவ மனசுக்குள்ள இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு யாரும் தெரிஞ்சுக்காம விட்டுட்டீங்களடா. இல்லைங்கப்பா, ஏற்கனவே தெரியும்ப்பா. இந்த விஷயம் ஏற்கனவே கூட சொல்லணும்னு நினச்சிக்கிட்டேப்பா. இந்த விஷயம் ஏற்கனவே சின்ன ஜீவா தெரியும்ப்பா. ஜீவா, உனக்கு தெரியுமா, சொல்றா, உனக்கு தெரியுமா அவ மனசுக்குள்ள இப்படி ஒரு விஷயம் இருந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? சொல்றா ஜீவா, உனக்கு தெரியுமா? இப்படித்தாப்பா அண்ணமையில காண முடியாத நாங்களாம் தேடி போறேன்னு கூட ஒரு ரெட்டு வாயத்தோன்னு சொல்ல மாட்டோம்ட்டியாப்பா. நானா துருவி கேட்க விட்டேன். அப்புறம் ஒவ்வொரு விஷயமா சொல்றியாப்பா. லேய், உனக்கு தெரியும்ல, சொல்றா. ஏய், வாயத்தோன்னு சொல்றா. ஏய் ஜீவா, உனக்கு தெரியுமாடா? மறைச்சிட்டியாடா? என்கிட்டயே மறைச்சிட்டியாடா? பாருங்க மாப்ள, அண்ணாமயில பத்தி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சும் என்கிட்டயே மறைச்சிருக்கிறான். பாருங்க மாப்ள, ஏண்டா மறைச்சான்னு கேளுங்க மாப்ள. தெரிஞ்சா நீங்க உடஞ்சு போயிருவீங்க. அதனாலதான் இந்த பிரச்சனையை நானே தீர்த்துடலாம்னு நினைச்சு. ஆனா இப்படி ஆகும்னு நினைச்சு கூட பார்க்கலப்பா. நினைச்சு கூட பார்க்கல. இதுக்கு மேல ஆயிருந்தா என்னடா நடந்திருக்கும்? என்ன புலமா தான் பார்த்திருப்பீங்க. என்ன மச்சான் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? என்ன மன்னிச்சிருங்க மச்சான். எனக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியும்.